எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டின்னருக்கு வந்துட்டு சிம்பிளான தட்டு இட்லி இல்லைன்னா தட்டை இட்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் செஞ்சுருந்தேன். ரெகுலர் இட்லிக்கு பதிலாக தட்டு இட்லி. இதுக்குன்னு நான் தனி மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். என்னோடய ரெகுலர் இட்லி தோசை பேட்டருக்கு என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதே தான். பட் இன்றைக்கி வந்து என்கிட்ட அவல் இல்லாததுனால நான் அவலுக்கு பதிலாக ஜவ்வரிசி சேர்த்தேன். சாதாரணமாக நான் வந்துட்டு 4 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் அவல் சேர்ப்பேன். அதுக்கு பதிலாக இன்றைக்கி 4 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, வெறும் 1 டீஸ்பூன் தான் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி அரைச்சி எப்பயும் போல் ஊற வச்சு அரைச்சி மாவு புளிக்க விட்டு இட்லி தோசை எல்லாத்துக்கும் இதே மாவு தான். இன்றைக்கி ரெகுலர் இட்லிக்கு பதிலாக தட்டு இட்லி, அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்துட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி சாம்பார் அண்ட் இட்லி மிளகா பொடியோடு வச்சு சாப்பிட்டோம். உங்களுக்கு என்னோடய ரெகுலர் இட்லி தோசை பேட்டர் மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னாலோ இல்லைனா மில்லட் இட்லி தோசை பேட்டர் மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னாலோ எல்லாமே என் பிளாகில் இருக்குது. நான் காமெண்ட்ஸில் வந்துட்டு லிங்க் தரேன், இல்லை எனக்கு நீங்கள் டிஎம்மும் பண்ணலாம், லிங்க் வந்துட்டு தரேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.